சில கோடாரிய பைபிளில் பார்க்குறோம், விழுந்து போச்சு. நல்ல வெட்டுற கோடரி தான். யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தான். பிசாசுகளை துரத்த அனுப்பினார், துரத்தனா. வியாதிஸ்தர்களை குணமாக்க அனுப்பினார், சுகமாக்கனா. அப்போஸ்தலர்கள் என்ற பெயர் அவனுக்கும் கிடைச்சதியா? 12 பேர்ல யாரு? யூதாஸ் ஒருத்தன் இல்லையா? அப்போஸ்தலர்கள், இவனுக்கும் அந்த பட்டம். இவனும் அப்போஸ்தலன். பிசாசை துரத்துறான், நோயை குணமாக்குறான், அற்புதம் நடக்குது. ஆனா எல்லாம் அருமையா வெட்டனியப்பா. ஆனா பரிசுத்த பைபிள்ல வாசிக்கிறோம், அப்போஸ்தலன்ற பட்டத்தை இழந்து பணத்தை பார்த்து விழுந்து போனான். சபையே, நீ வீழ்த்த வந்தியா இல்ல விழுந்து போக வந்தியா? வாலிப தம்பி தங்கச்சி, நீ வீழ்த்த வந்தியா இல்ல விழுந்து போக வந்தியா? இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு என்னோட பேசுகிறார். இன்னைக்கு நிறைய தம்பிமார்கள் வீழ்த்தணுமே தவிர விழுந்து போகக்கூடாது. கண்ணின் காட்சியை கண்டு ஜீவனத்தின் பெருமையை கொண்டு விழுந்துடாத. இந்த உலகத்தில் பெருமை பாராட்ட நமக்கு ஒண்ணுமே இல்லை. பரிசுத்த வேதம் சொல்லு, ஆதாமே ஏவாளே, நீ வெட்டி வீழ்த்துவா என்று தானே உனக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தேன். ஆனா நீ வெட்டி வீழ்த்துறதை விட்டுட்டு ஒரு பழத்துக்காக, உன் கண்ணின் இச்சைக்காக, உன் ஜீவனத்தின் பெருமைக்காக விழுந்துட்டியப்பா. எத்தனை பேர் உன் மனசாட்சியை தொட்டுப்பார். ஆதாம் ஏவாள் நம்பி கொண்டு வந்து தோட்டத்தில் வச்சாரு, நீ வெட்டி வீழ்த்துற ஆளுன்னு. ஆனா பைபிள் சொல்லுது, விழுந்து போனாங்களே தவிர வீழ்த்தவில்லையே. தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்களே தவிர சாதிக்கவில்லையே. சபையே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு என்னோடு கூட பேசுகிறார். உன்னோடு என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். யாரோடு கூடவோ கர்த்தர் பேசுகிறார். என்னோடு கூடவும் கர்த்தர் பேசுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ சபையே, நீ விழுந்து போக வந்தாயா அல்லது விழுத்த வந்தாயா? தாவீதை போல நீ விழுத்தணும், தானியேலை போல நீ விழுத்தணும், யோசேப்பை போல நீ விழுத்தணும். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ விழுந்து போகிற கூட்டம் இல்ல, நீ விழுந்து போகிற சபை இல்ல, நீ விழுத்த வந்த சபை. ஒரு ஆமென் அல்லேலூயா.